தியாகிகளுடைய பேர். அவன் கைதியும்பா, நம்ம தியாகிகள். ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்தவங்களுடைய பேர் கைதிகளுடைய. மெட்ராஸ்ன்றது 6 பேர் இருக்காங்க. இங்கே வந்து அல்லூரி சீதாராமன் சப்போர்ட் இந்த கரெக்டாக. இதெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க. இதோடைய உச்சிக்கு மேலே போக போகிறோம். இதான் மேற்பரப்பு டோட்டலா. வா சிறைச்சாலை சுற்றி மொத்தம் 7 கட்டடங்கள்ல 3 தான் பெருக்கு. ஒரு மதிசோறு, அப்படி பின் சைடு கடல். இது அந்தமான் சிறைச்சாலை. எத்தனையோ தியாகிகள் உயிர் நீத்த இடம். இந்த இடத்துல இருந்து ரொம்ப துயரத்தோட துக்கத்தோட உங்களோட பகிர்ந்துவதில் நான் ரொம்ப வேதனையோடு பகிர்ந்துக்கிறேன். நம்ம முன்னோர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம படுற கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை. எந்த நாட்டிலையும் போர் வரக்கூடாது, இப்படி மக்கள் சித்திரவதைக்கு ஆளாகக்கூடாதுங்கிறத தான் நம்ம கற்றுக்கணும். ஜாதி மதம் பேதமின்றி மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை அந்த இடத்துல நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். ஜெயந்த் இந்த இடத்துல அதை தான் எடுத்துகிட்டு போகிறோம். சமாதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, பழிவாங்க உணர்ச்சி, இதெல்லாம் மனுஷன் கைவிடுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்த பொறுத்தது அதிக ஆசைகள், ஒருத்தர் ஏமாத்துறது, எதுக்கு இந்த விஷயங்கள்லாம். 1864 67 இதெல்லாம் பாதி இடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இதை கட்டுறாங்க. இதில் வந்து இந்த இடமே இல்லை. இந்த தூக்குமடை மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம காட்டியிருக்கிறோம். இதில் புகைப்படங்கள் மேலே பார்த்து இதில் மாபெரும் தலைவர்கள்லாம் இருந்த புகைப்படம். இங்கே இருந்த பெரியார்களுடைய புகைப்படம். இவர் சச்சினாந்தா சிவம். இவர் சென்னை சார்ந்தவர், தமிழர். ஒவ்வொருத்தருடைய புகைப்படங்கள் எப்பேற்பட்டவங்களாம் எவ்வளோ ஏஜ் ஆனவங்களாம் இருக்கிறாங்க.